ஆண்டவர் நல்லவர். வேதத்தை எல்லாரும் திறந்து ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார். ஜோஷுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜோஷுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி சகல இஸ்ரவேலருடைய கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்து இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஜோஷுவா என்கிற ஒரு வாலிபனை, ஜோஷுவா என்கிற அடுத்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைமைத்துவத்திலே இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு, இந்த பொறுப்பை நான் எப்படி செய்வேன், இதை எப்படி நான் நிறைவேற்றுவேன், இது எப்படி போகும், இந்த ஜனங்களை எப்படி என்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும், இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிவார்களா மாட்டார்களா, இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாச்சே, இவர்கள் மோசைக்கே ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களே, இப்படிப்பட்ட பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இந்த பொறுப்பை நான் நிறைவேற்ற முடியுமா, நான் என்ன செய்ய போகிறேனோ அப்படின்னு யோசிக்கிற அந்த மனிதனை பார்த்துதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் இந்த திருச்சபையிலே, இல்லைஎன்றால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இவன் என்ன செய்ய போறானோ, இல்லை இவன் என்ன செய்ய போறா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கலாம். நீங்களும் ஒருவேளை நான் என்ன செய்வேன், எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு இவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் நல்லா வருவேனா, நான் கெட்டு போவேனா, இவங்க கண்ணுக்கு முன்னாடி கடவுளை என்ன ஆசீர்வதிப்பாரா, ஒரு நாள் இவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் நல்லா வரணும், நான் நல்லா இருக்கணும், என்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், இவங்க இவ்வளவு அவமானப்படுத்திட்டாங்களே, இல்லை அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் விழுந்துருவேன் அப்படின்ற பெரிய பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தையும் பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அந்த ஜனத்திற்கு முன்பாக, அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்டிப்பாக கர்த்தர் சீக்கிரமாய் உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் பிள்ளையை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுடைய குடும்பம் மேன்மை அடையும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் தொழிலை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அது ஒரு ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் முடிவு பெற்று நீங்கள் சந்தோஷமாய் இருக்க போகிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு 5 விசை சொல்லலாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக, மனிதருடைய கண்களுக்கு முன்பாக, ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக என்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீர் என் பிள்ளையை மேன்மைப்படுத்த போகிறதற்காக நன்றி. எந்த காரியத்திற்காக சொல்ல வேண்டுமோ கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை சொல்லுங்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக வெட்கப்பட்ட நீங்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவமானப்பட்ட நீங்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்று காணப்பட்ட அதே நீங்கள், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீ சோர்ந்து போக வேண்டாம், மனம் தளர வேண்டாம். அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ, எந்த இடத்திலே மனிதர்கள் உங்கள் தலையின் மேல் ஏறி நடந்தார்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த இடத்திலே உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அந்த வீட்டிலே உங்களை மேன்மைப்படுத்துவேன். அந்த தெருவிலே உங்களை மேன்மைப்படுத்துவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகல கண்களுக்கு முன்பாகவும் நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த
வேதத்திலே பல மனிதர்களுக்கு ஆண்டவர் நிறைய பொறுப்புகளை ஆண்டவர் தந்தார், நிறைய பதவிகளை தந்தார். ஆனால் அவர்கள் எல்லாருமே அந்த பொறுப்புகளை கையிலே கொடுக்கும்போது நிறைய பேர் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் பெரிய சவாலோடு பெரிய வெற்றியை செய்யலை. இப்போ ஆண்டவர் தாவீதை ராஜாவாக அங்கீகரித்தார். ஆனால் தாவீதற்கு முன்பாக ராஜாவாக இருந்தவர் சவுல். தாவீதுக்கு பயமே பட வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னா சவுல் ஒரு நல்ல ராஜ்ய பாரத்தை பண்ணல. சவுலுடைய ராஜ்யத்திலே நிறைய யுத்தங்கள் வந்தது. சவுல் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு யுத்தத்தை அவன் எதையுமே செய்யாததுனால அடுத்த டைம் ராஜாங்கத்திலே வரும்போது சரி பரவாயில்ல, அவர் ஒண்ணுமே செய்யல, அவர் நிறைய கெட்ட பேரை வாங்கிட்டாரு, நம்ம நல்லது செஞ்சிட்டோம்னா அதை விட ரொம்ப அழகா நம்ம ராஜ்யபாரம் பண்ணலாம்னு சொல்லி தாவீது ஒருவேளை நினைக்கலாம். வேதத்திலே இப்பொழுது கர்த்தர் யோசேப்பை ராஜாவா அங்கீகரிக்கிறார். யோசேப்பு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அதற்கு முன்பாக அந்த மாதிரி ஒரு போஸ்டிங்ல வேற யாருமே இருந்ததில்லை. இவர் தான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ல இருக்காரு. அதனால அவர் வருத்தப்பட வேண்டியதில்லை. பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டைமா செய்யறோம், யாருமே செய்ய முடியாத அளவுக்கு நம்ம செய்ய போறோம். ஆனால் இந்த ஜோஷுவாவை பொறுத்த அளவில் அப்படி கிடையாது. அவனுக்கு முன்பாக 20 லட்சம் இஸ்ரவேலை ஜனங்களை நடத்தின இந்த மோசே அப்படின்றது நீங்க நினைக்கிறது மாதிரி ஒரு சாதாரணமான ஆளே கிடையாது. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல, கர்த்தர் ஒரு சிநேகிதனிடத்திலே பேசுவது போல மோசையோட முகமுகமாய் கர்த்தர் பேசினாராம். ஆண்டவர் அவனிடத்துல டைரக்டா ஒரு ஃப்ரெண்டோட பேசுறது மாதிரி பேசுறாரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் கற்பலைகளை அவனுடைய கையில கொடுத்தார். ஜனங்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா கீழே நமக்கு முன் சென்ற மோசே செத்து போயிட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதனால நமக்கு முன் செல்லுகிற கடவுள் வேண்டும் என்று கேட்ட உடனே இந்த மோசையினுடைய அசிஸ்டண்டா இருந்த ஆரோன் அவன் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொடுத்து இதுதான் உங்களுக்கு முன்னாடி போற கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் நிர்வாணமாகிற அளவிற்கு அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி ஆடல் பாடிக்கொண்டே இருந்தார்கள். அப்ப அந்த மோசே மலையிலிருந்து இறங்கி வர்றாரு. ஆண்டவருடைய கையினாலே எழுதி கொடுத்த கற்பலைகள் அவருடைய கையில இருக்குது. அதை எடுத்துட்டு வரும்போது ஜனங்களுடைய அந்த பாவத்தை பார்த்த உடனே தன்னுடைய கையில இருந்த கற்பலைகளை அந்த மலையில போட்டு அவர் உடைச்சிட்டாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு. கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார், எல்லாரும் என் பக்கத்துல வாங்கன்னு சொன்ன உடனே ஒரு கூட்டம் நின்னாங்க. அவங்க அத்தனை பேரையும் இவங்களை சங்காரம் பண்ணுன்னு சொன்னாங்க. எல்லாரும் தன் தன் சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களை சங்காரம் பண்ணினாங்க. இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த மோசையை ஒருத்தர் கூட ஏன்னு கேட்கல, யாருமே என்ன பண்ணுனீங்கன்னு கேட்கல, ஆண்டவர் எந்த வார்த்தையுமே சொல்லல. அவ்வளவு தூரம் ஒரு பவர்ஃபுல்லான மேன் தான் யார் அப்படின்னா மோசே. பார்வோனுக்கு முன்பாக சாதாரணமான பிரபுக்கள் கூட போய் நிற்கிறதுக்கு பயப்படுவார்கள், யாருமே போய் நிற்க மாட்டாங்க. ஆனா அந்த பார்வோனுக்கு முன்பாக தன்னுடைய அசிஸ்டன்ட்டையும் கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய கையில ஒரு கோலை கொண்டு போய் டைரக்டா அரண்மனை வாசலுக்குள்ள போய் என் ஜனங்களை அனுப்பிவிடு, கர்த்தர் சொல்றார் அப்படின்னு சொல்லி தைரியமாய் நின்றவன் மோசே. அப்படின்னா மோசே அவருடைய லீடர்ஷிப் யாருமே செய்யாத அளவிற்கு ஒரு பெரிய குவாலிட்டி. அப்போ இப்போ அடுத்த ஜனங்கள், இப்போ மோசே மரித்து போனார், அடுத்த லீடர்ஷிப் இப்போ வேணும். யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜோஷுவா தான் அடுத்த லீடர்ஷிப்பு. இவருடைய இருதயத்தில் ரொம்ப பயமா இருக்கிறது என்ன அப்படின்னா, மோசே இவ்வளோ நல்லா பண்ணினாரே, மோசே ஜனங்கள் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்களே, ஆண்டவர் மோசையோடு முகமுகமாய் பேசினாரே, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி செய்வேன், எப்படி இந்த ஜனங்களை நான் மதிப்பார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றார், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். அந்த வார்த்தையில கூட அவனுக்கு திருப்தி வரல. அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் உன்னை சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் இந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்த போறாரு, எப்படி எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் நிரூபிக்க போறாரு. ஏன்னா செய்ய வேண்டிய எல்லா அற்புதத்தையும் மோசே செய்தாச்சு, இனி செய்வதற்கு எந்த அற்புதமுமே இல்லை. ஏறக்குறைய கானானுடைய பக்கத்திலேயே அவங்க வந்துட்டாங்க. ஒருவேளை கானானுக்கு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு சொன்னா சரி, இடையில எப்படி இந்த ஜனங்கள் கோச்சிருவாங்க, அப்ப நம்ம ஒரு அற்புதத்தை செய்யும் போது கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்பட்ட அந்த மரியாதை எனக்கு வரும்னு நினைக்கலாம். ஆனா இனி டைமே இல்லை. இனி ஒரே ஒரு வேலை, பங்கிட்டு கொடுக்கிற வேலை மட்டும்தான் இருக்கே தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனால் கடைசியாக கர்த்தர் அந்த ஜோஷுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒன்னே ஒன்றை மட்டும் வச்சிருந்தார். நல்லா கவனிச்சுக்குங்க. ஜனங்களுடைய 20 லட்சம் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்த மோசையின் மூலமாய் கர்த்தர் எல்லா அற்புதத்தையும் செய்தார். அவன் மூலமாய் பெரிய காரியத்தை செய்தார்.
ஆனா ஜோஷுவா என்கிற இரண்டாவது ஒரே ஒரு தலைவனுக்காக கர்த்தர் அடுத்து ஒன்ன வச்சிருந்தார். கர்த்தர் ஒரு பெரிய யோர்தானை கர்த்தர் வைத்திருந்தார். வேதம் சொல்லுகிறது, அறுப்பு காலம் முழுவதும் இந்த யோர்தான் இருபுறமும் கரை புரண்டு அப்படியே ஓடும். தண்ணி அப்படியே கொந்தளிச்சு ஓடும். அந்த நாளிலே யாரும் கடக்க மாட்டார்கள். அந்த தண்ணி இருக்கும்போது வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜோஷுவா சவாலோடு போய் நிற்கிறான். கர்த்தர் இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தானை ஒரு பெரிய குவியலாய் கர்த்தர் நிற்க வைத்து அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் நான் மோசையோடு இருந்தது போல இவனோடும் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உறுதிப்படுத்தி, கர்த்தர் நிலைப்படுத்தி, அந்த அற்புதத்தை கர்த்தர் செய்து சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக இருக்கிற பல லீடர்ஷிப்ல இருக்கிறவர்கள் பலர் பல காரியத்தை செய்திருக்கலாம். உங்களுக்கு செய்வதற்கு ஒன்றும் இல்லாதது போல தோன்றலாம். இதை இவங்க எடுத்துட்டாங்க, இதை இவங்க எடுத்துட்டாங்க. நீங்க எந்தெந்த ஃபீல்டில் எல்லாம் தேடுறீங்களோ அந்த ஃபீல்டில் எல்லாம் வெற்றி அடைவதற்கு யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி வைத்திருந்த, நீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த சில ஃபீல்டை ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போது அதிலே ஆரம்பித்து வெற்றி அடைந்த பலரை உங்களுடைய கண்களுக்கு பார்த்து, என்ன உயர்த்துறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்காதா, என்ன உயர்த்துறதுக்கு ஏதாவது ஒரு வெற்றி வராதா, என்னை உயர்த்துறதுக்கு கர்த்தர் ஏதாவது ஒரு ஞானத்தை தரமாட்டாரா? நான் நம்புகிறேன், ஜோஷுவாவை சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஒரு யோர்தானை மிச்சம் வைக்கிறது உண்மையானால், உங்களை உயர்த்துவதற்கு எத்தனை வருடமானாலும், உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஒரு டேலண்ட கர்த்தர் வைப்பார். கர்த்தர் ஒரு தொழிலை கர்த்தர் வைத்திருப்பார். கர்த்தர் ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். எத்தனை வாசல்கள் அவர்களுக்குள்ளே வந்து அடைக்கப்பட்டாலும் உங்களுக்கான வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கும். கைகளை மேல தட்டி, இந்த மாதம் முடிகிறதற்குள்ளே இல்லை, கர்த்தர் உங்களுக்கென்று ஒன்றை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த யோர்தான் உங்களுக்கு வழி விடும். உங்களை மேன்மைப்படுத்தணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னா, நமக்காக யோர்தானை கட்டளையிடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்று நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக, சகல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தினேன். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே ஜனங்கள் அப்படியே பிரமிச்சிட்டாங்க. என்னமோ அப்படியே ஜோஷுவாவுக்கு பின்னாடி ஒரு மோசே இருக்கிறது போல ஃபீல் பண்றாங்க. மோசேயை கொடுத்த சகல உணர்வுகளும் வேதத்திலே அதிகமான நாட்கள் துக்கித்து இருந்தது யாருக்காகனா, மோசைக்காக தான் அவங்க துக்கம் கொண்டாடினாங்க. மோசையை இழப்பதற்கு அவங்களுக்கு மனசு வரல. மோசையை அவர்களால் விட்டு கொடுக்க முடியல. ஆனால் the first time ஆண்டவர் மோசையை இருந்த அந்த இடைவெளியை, மோசே இருந்த அந்த கேப்பை கர்த்தர் யார் மூலமா ஃபில் பண்ணார் அப்படின்னு சொன்னா, ஜோஷுவா மூலமாய் ஜனங்களுடைய எல்லாருடைய இருதயத்திலையும் ஆண்டவர் ரொம்ப அழகாய் கர்த்தர் சமாதானத்தினால நிரப்பினார். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சிலர் ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே எடுக்க முடியாத ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. அவங்கள அந்த இடத்துல இருந்து அவங்க தான் எல்லாமே பார்த்துருப்பாங்க. அவங்க பின்னாடி தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பீங்க. திடீரென்று அவர்களுடைய இழப்பு, அவர்கள் எடுக்கப்பட்டது, அவர்கள் உங்களை நடத்தாதது ஒருவேளை உங்களுக்கு நிறைய பேருக்கு பாதிப்பா இருக்கலாம். ஐயோ, இவங்க இருந்திருந்தா. ஆனா நான் நம்புகிறேன், மோசேயை இழந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு ஜோஷுவா என்கிற ஒரு தலைவனை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணி கொடுத்து ஜோஷுவாவினுடைய அந்த கேப்பை கர்த்தர் ஃபில் பண்ணது போல நான் நம்புறேன். அப்பாவை இழந்த, அம்மாவை இழந்த, மனைவியை இழந்த, சொந்தங்களை இழந்த, நடத்துகிறவர்களை இழந்த யார் இவங்க இல்ல, அந்த இடம் வெறுமையா இருக்கிறதோ, இந்த வாரம் கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு கர்த்தர் வந்து இருப்பார். அந்த இடத்தை கர்த்தர் பூர்த்தி செய்வார். அந்த இடத்துல நீங்கள் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. இல்ல, கடைசி வரையிலும் உங்களை நடத்துவதற்கு அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறார். பாதி வழியிலே யார் விட்டுட்டு போனாலும், அவர்களுடைய பிரசன்ஸ் உங்களுக்கு இல்லாமல் போனாலும், அவர்களுடைய முன் காரியங்கள் உங்களுக்கு தோல்வியாய் வந்தாலும், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர்கள் கற்றுக் கொடுக்க முடியாததை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அவர்கள் உற்சாகப்படுத்துவதற்கு இல்லை, ஆனால் கர்த்தரே உங்களை உற்சாகப்படுத்துவார். உங்களுக்கு முன்பாக போகிறதற்கு அவர்கள் இல்லை, ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வை ஆக்குவேன். கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு கூட, ஆமென், நீர் எனக்கு போதும்,
நீர் எனக்கு போதும். அந்த கேப்பை கர்த்தர் ஃபில் பண்றார். அந்த இடத்தை கர்த்தர் பூர்த்தி செய்கிறார். ஆமென். எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம ஆட்கள் இல்லாமல் நம்ம தட்டி கொடுக்கிறதற்கு, நம்முடைய காரியங்களை கேட்பதற்கு யாருமே இல்லாத இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல வந்து அவரே நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது 38 வருடமாய் வியாதியாய் இருந்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை, இந்த இடத்துல எனக்கு யாருமே இல்லை. ஒரு என்கரேஜ் பண்ணி இதை இப்படி போ, இதை இப்படி பண்ணு, இதை இப்படி செய் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. இல்லை நான் எடுத்துக்கிறேன், நான் கேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஒரு காலத்துல இருந்தாங்க, ஆனா இப்ப இல்லை. இப்ப சமீபமாய் விட்டு போனாங்க. இதே மனநிலைமையில இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டு கொண்டிருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்லுகிறது அத்தனையும் எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. என்னை கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை, என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை, எனக்கு கை தட்டுறதுக்கு ஆள் இல்லை, நான் இருக்கிறேன்னு சொல்லி தைரியம் சொல்வதற்கு ஆள் இல்லை. அப்படி இருந்த நிறைய பேரை நான் இழந்துட்டேன். இப்போ நான் இருக்கிற இடத்துல அதை ஃபில் பண்றதுக்கு யாரு வருவா? ஆனால் ஆண்டவர் மட்டும். நான் நம்புகிறேன் மோசேயினுடைய இடத்தை கர்த்தர் நிவர்த்தி செய்தார். 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனுடைய தகப்பனார் இருக்க வேண்டிய இடத்தை, தாயார் இருக்க வேண்டிய இடத்தை, அவன் மேல் அன்பாய் இருக்க வேண்டிய பலர் இருக்க வேண்டிய இடத்தை அவ்வளவு தூரம் கர்த்தர் டிராவல் பண்ணி அந்த இடத்தை கர்த்தர் ஃபில் பண்றாரு. நான் இருக்கிறேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் இருக்கிறேன்னு கர்த்தர் தைரியப்படுத்தினார். அவனுடைய படுக்கையை இதுவரையிலும் யாரும் எடுக்க முன் வரவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், உன் படுக்கையை இனி யாரும் தூக்க வேண்டியதில்லை, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இதோ சிஸ்டர், உங்களுடைய கணவனார் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நான் முன்னாடி இருந்து உன் பிள்ளையினுடைய காரியத்தை நான் பார்த்துக்குவேன். இன்றைக்கு இந்த ஆலயத்திற்கு வரும்போது கூட, இந்த சத்தத்தை கேட்கும் போது கூட நீ அப்படிதான் வந்த. ஆண்டவரே, எனக்கு யார் இருக்கா ஆண்டவரே? அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு யார் இருக்கா ஆண்டவரே? அவங்களுக்கு பதில் நான் யாரை கொண்டு போய் நிப்பாட்டுவேன்? அவங்களுக்கு பதில் யாரு வந்து நிப்பாங்க? எனக்கோ வயசாயிடுச்சு, எனக்கோ பலன் குறுகி போயிடுச்சு, இனி யார் நிப்பாங்க? ஆனா நான் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்துல தேவனுடைய ஒரு பெரிய கரத்தை நான் உணர்றேன். அங்க அந்த பிரசன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகுற அந்த இடத்துல தேவாவியானவர் கண்ணுக்கு தெரியாம அந்த இடத்துல கர்த்தர் உலாவுகிறத நான் பார்க்கிறேன். அந்த தனிமையான அந்த ரூம்ல கர்த்தர் உலாவுகிறத நான் பார்க்கிறேன். எந்தெந்த இடத்துலெல்லாம் அன்பை இழந்து, எந்தெந்த இடத்துலெல்லாம் மனுஷனை இழந்து நிற்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவாவியானவர் இன்றைக்கு அப்படியே வந்து உங்க தோளை தட்டி கொடுத்து, இல்லை நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன், உன்னை தேற்றுவேன், உன்னை நடத்துவேன், உன்னை உருவாக்குவேன், உன்னை பயன்படுத்துவேன். இல்லை நான் இருக்கிறேன், என்கிட்ட சொல்லு, என்கிட்ட வா, நீ என்கிட்ட ஷேர் பண்ணு, நான் உனக்கு பதில் சொல்லுவேன், நான் உன்னை நடத்துவேன். கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள் ஆமோதித்து கொண்டே, ஜனங்களுக்கு ஒரு மாற்றம் கூட தெரியாம, மோசே இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையை கூட உணராம அப்படியே இருந்ததை A to Z அதை விட ரொம்ப அழகா ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, மாத்தி அமைக்கிறவர். உன்னை எடுத்து அதுல இருந்து தூக்கி போட்டு இன்னொன்னு மாத்தும் போது அது ஒரிஜினாலிட்டி இருக்காது. நீங்க இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் இருக்கு பாருங்களேன், அந்த ஸ்க்ரூவில் கலட்டுறது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எலக்ட்ரிக் பொருளை ஸ்க்ரூவில் கலட்டலாம். ஆனால் அந்த ஸ்க்ரூவுக்கு மேலே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால், ரிப்பேர் ஆனால் நீ என்ன பண்ணாத, கலட்டாதீங்க, எங்கிட்ட கொண்டு வாருங்க. நீங்கள் ஒருவேளை அந்த ஸ்டிக்கரை பிச்சு போட்டுட்டு ஸ்க்ரூவை கலட்டி என்ன இருக்குன்னு பார்த்தா கொண்டு போன உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சார், இது வாரண்டியில் வந்து கவர் ஆகாது சார். ஏன் அப்படின்னா, நீங்கள் இது என்ன பண்ணியிருக்கிறீங்க, இது யார் தான் ஓப்பன் பண்ணணும், எப்படியப்பா கண்டுபிடிச்சேன்னு கேட்டால், பாருங்க சார், நீங்கள் ஸ்கூட்டரை வச்சு திருப்பிடுறீங்க, அதனுடைய அச்சு தெரியுது. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வந்து மாற்றி அமைக்கிறது அப்படின்றது வந்து அதே மாதிரி இன்னொன்னா வந்து பண்ண முடியாது. நம்ம நிறைய பேர் அப்படி சொல்லுவோம், இதை மாதிரி இன்னொன்னா பண்ணவே முடியாது. அதுவும் மனுஷங்க சிலரை இழந்துட்டோன்னு வைங்களேன், அந்த மாதிரி இன்னொருத்தரை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க முடியாது. அது அவங்கள மாதிரி இன்னொருத்தர் பிறந்து தான் வரணும், அது முடியாது. ஆனால் உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல மாற்றி அமைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அது இருக்கும்போது நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தீங்களோ, அது இருக்கும்போது எவ்வளவு உற்சாகமாய் நீங்கள் இருந்தீர்களோ, அதே உற்சாகத்தோட அதே பலத்தோட அந்த இடத்துல கர்த்தரே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாருன்னா, நான் நம்புறேன் நீங்க சோர்ந்து போகிறது இல்லை. அந்த ப்ராசஸை கர்த்தர் இந்த மாசம் நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார்.
கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள், பாஸ்டர் ஆண்டவர் என்னிடத்திலிருந்து எடுத்து போட்ட நிறைய காரியத்தை கர்த்தர் திரும்ப தந்துட்டாரு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நான் இழந்ததை கொடுத்துட்டாரு, என்னை வழி நடத்துறதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை கட்டளையிட்டார் என்று நீங்கள் நிறைய பேர் சாட்சி சொல்ல போகிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். ஆனால் இந்த வசனத்தை கடந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையிலே செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர் சகல இஸ்ரவேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஏன் ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லைன்னா இந்த ஜனங்கள் இவங்க முன்னாடி நான் உன்னை ஆசீர்வதிக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் அவனை ஊழியத்திற்கு அழைக்கும் போது ஆண்டவர் நீ என்னுடைய ஜனங்களை தான் நீ நடத்த போற. நீங்கள் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் அங்கே அவன் இந்த ஜனங்களை நடத்துவதற்காக கர்த்தரை அழைக்கும் போது ஒரு 3 காரியத்தை அவர் சொல்றார். நம்பர் 1, அவர்கள் என்னை நம்பார்கள். நம்பர் 2, அவர்கள் என் வாக்குக்கு செவி கொடுவார்கள். நம்பர் 3, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். நல்லா கவனிச்சுக்குங்க, இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறதற்கு காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஜனங்கள் கிடையாது. பொதுவாக இன்றைக்கு உலகத்தையே மாற்றி அமைக்கிற சக்தி உடைய ஒரு பெரிய கூட்டமாய் திகழ்கிறது யார் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் நாடு. யூத ஜனங்கள் தான் அப்படி இருக்கிறாங்க. அவர்களோட யுத்தம் பண்ணி எந்த ராஜாக்களும் மேற்கொள்வதில்லை. அவர்கள் நான் 1ஆம் தேதி கூட சொன்னேன், கடந்த நாட்களில் ஒரு செய்தியை வாசிச்சேன். இந்த மொசாட் அப்படின்ற ஒரு இஸ்ரேலிய உளவுத்துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்க நிறைய பேர் ஒருவேளை அந்த புத்தகங்களை கூட நீங்க வாசிச்சிருக்கலாம். அந்த புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கிறேன். நான் அந்த உலகத்தில் எழுதின புத்தகத்தை வாசிச்சதுல சுலபமான புத்தகம். அதுல த மொசாட் அப்படின்னா இஸ்ரேலிய உளவுத்துறை. இந்த சர்ச் சம்பந்தமாய் ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாய் நிறைய புக்கை எடுத்து வாசிச்சு முடிச்சுட்டு வச்சிருக்கிறேன். அதை முடிக்காம வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முடிச்சுட்டு வச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிச்சு முடிச்சுட்டு வச்ச புத்தகம் அந்த மொசாட் இஸ்ரவேலிய உளவுத்துறை. அந்த புத்தகத்தை ஆரம்பிச்சு முடிச்சுட்டு தான் வச்சேன். அவ்வளோ அந்த புத்தகம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடா அதுல இருக்கிற ஒரு டீம் 8 வருஷத்திற்கு பிறகு ஒருத்தரை இந்த உலகத்துல நீ உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நியமிச்சு 8 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய இடுப்புல ஒரு பெல்ட்டை கட்டி அதுல ஒரு பாம் செட் பண்ணி அதை அனுப்பியிருக்காங்க. 8 இயர்ஸ் வரைக்கும் அதை பத்திரமா பாதுகாத்து 8 வருஷம் வரைக்கும் அவங்கள டீல் பண்ண வச்சு 8வது வருஷத்துல கரெக்டா அவங்க தேவையில்லைன்னு சொல்லும்போது, இனி இருந்தா நீ பிரச்சனைன்னு சொல்லும்போது அவங்கள அந்த இடத்துல அதை பிளாஸ்ட் பண்ணி அதை இது பண்ணிட்டாங்க. அவ்வளோ அப்படி ஒரு மூல வித்தியாசமான. அப்போ இது எங்க இருந்து வந்தாங்கன்னா, இந்த ஜூடர்கள் விஞ்ஞானிகளாக இருக்கிறவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள் எல்லாருமே அவர்கள் தான். அப்போ அந்த ஜனங்களுடைய கேரக்டரை குறித்து இந்த மோசே சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல யாரை வேணாலும் நான் நடத்திடுவேன், நான் வரமாட்டேன், என்னை அனுப்பாதீங்க, என்னை கூப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜனங்கள் முதல்ல என்ன நம்ப மாட்டாங்க, 2வது என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, 3வது நான் என்னதான் சொன்னாலும் கர்த்தர் எனக்கு தரிசனமாகவில்லை என்பார்கள். அதனாலதான் கர்த்தர் ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, அவ்வளவு பெரிய மோசேயே அந்த வார்த்தை சொன்னார்னா நீயும் அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருப்ப. இல்ல, அவங்க உன்னுடைய வார்த்தைக்கு நம்பாவிட்டாலும், அவர்கள் உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டாலும், உனக்கு தரிசனமாகவில்லை என்கிற வார்த்தையை சொன்னாலும், நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஸோ இந்த செய்தியை கொஞ்சம் தெளிவாக 1ஆம் தேதி ஆராதனையில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. தேவைப்படுகிறவர்கள் இன்னொரு டைம் அந்த செய்தியை கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தையை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் சாதாரணமான ஒரு இடத்திலிருந்து நூனின் குமாரனாகிய இந்த ஜோஷுவாவை கர்த்தர் மோசேயினுடைய கரத்திலே, மோசேயினுடைய அந்த பொசிஷன்ல, இல்லைன்னா மோசே இருந்த அந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். எப்பவுமே ஒருத்தர் முன்னாடி நிற்கிறாங்கன்னா, ஒருத்தரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அவங்கள சாதாரணமாக நம்ம எடை போட்டக்கூடாது. நம்ம சில நேரத்தில் பார்க்கும்போது நம்ம அவங்க முன்னாடி மட்டும்தான் பார்ப்போம், அவங்க சிங்காசனத்தை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் அவர்களுக்கு பின்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சிலுவையே இருக்கும். நீங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்களிடத்தில் போய் அவங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை பார்க்காம, சார் உங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு சார், நீங்கள் எப்படி இந்த பாதையை கடந்து வந்தீங்க, நீங்கள் கேட்டு பாருங்க. அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு எப்படி இருக்கும்னா, சரி இவ்வளோ பெரிய பிரச்சனை நீங்கள் தாண்டி வந்துட்டீங்களா, ஐயோ உங்களை பார்த்தா ஒன்றுமே தெரியலையே, ஒன்றுமே கண்டுபிடிக்கவே முடியலையே. அப்போ மோசையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவ்வளோ பெரிய லீடர்ஷிப்பில் அவனை கொண்டு வருவதற்கு இந்த மோசே கடந்து வந்த எல்லா பாதைகளும் நமக்கு தெரியும்.
சின்ன வயசுல இருந்து அவன் பிறக்கும் போதே அவனுக்கு வந்த எதிர்ப்பு, அவனுடைய அம்மா அவனுடைய வாயை மூடி வச்சிருந்ததுனால அவன் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனாய் மாறினது. அவனை வீட்டிலே பத்திரப்படுத்த முடியாம அந்த நயல் நதியில அவனை டிராவல் பண்ண வச்சு உயிர் என்ன போகும் எப்படி அது எதுவுமே தெரியாம ஒரு எகிப்தினுடைய இடத்துல எந்த இடத்திலிருந்து குழந்தைகளை கொல்லணுன்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி அந்த குழந்தையை பார்த்து அதை தன்னுடைய கையில எடுத்துட்டு போய் அதை வளர்த்துறது. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா மோசேயை பிறந்ததிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார்னா ரொம்ப அழகா அவனுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கிறது, அவனுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது, அவனுக்கு பெரிய சாட்சி இருக்கிறது. அதற்கு பிறகு தன்னுடைய ஜனங்களை விட்டு போய் 40 ஆண்டு காலம் அவன் வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை அங்க உருவாக்கினார். இப்படி மோசையினுடைய வாழ்வு காலத்தை நம்ம கணக்கு போடணும்னா 40 40 40 40 40 40 இந்த ஃபர்ஸ்ட் 40 ஒரு பெரிய வித்தியாசம், அடுத்த 40 அதை விட வித்தியாசம், அடுத்த 40 அதை விட வித்தியாசம். இப்படியே மோசையை குறித்து நம்ம அவ்வளவு அறிந்திருக்கிறோம். ஆனா இந்த ஜோஷுவாவை பொறுத்த அளவில் கர்த்தர் மோசையினுடைய அந்த லீடர்ஷிப்ல அவனை கொண்டு போறதுக்கு எங்க அப்பா மாதிரி நான் பாடுபடல, என் தலைவனை மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஜோஷுவாவுக்கு சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவனுடைய பிறப்பை பார்த்து யாராவது ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணு மட்டும்தான் தெரியும், ஜோஷுவாவுடைய தகப்பன் யாருன்னு தெரியும். கேட்கல, நூனின் குமாரனாகிய ஜோஷுவா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவங்க அப்பா எங்கிருந்து வந்தாரு, அவர் என்ன பண்ணினாரு, இந்த ஜோஷுவா என்ன பண்ணினா, எவ்வளவு பாடுபட்டான், எதுவுமே அவனுக்கு தெரியாது, எந்த பின்னணியுமே இல்லை. அப்போ அவனுடைய மனதில் எந்த பின்னணியுமே இல்லாத என்ன ஆண்டவர் கொண்டு போய் நிறுத்துறாரா, அவனை கொண்டு போய் நிறுத்தினாரா அப்படின்னு நானும் யோசிக்கும் போது ஆண்டவர் இந்த ஜோஷுவாவுடைய 3 விதமான கேரக்டரை கர்த்தர் காமிச்சார். இன்னைக்கு நான் வேகமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். இது உங்க வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. ஸ்பெஷலா வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இந்த செய்தி ரொம்ப அவசியமான ஒன்று. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சில உயர்ந்த ஸ்தானங்கள் கர்த்தர் உங்களுக்காகவே கர்த்தர் வைத்திருப்பார். நீங்கள் அந்த உயர்ந்த ஸ்தானத்திலே நீங்கள் அமர்வீர்கள், அதற்கு எந்த சந்தேகமுமே இல்லை. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 1, முதலாவதாக வேதத்தை திறந்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன். போதும், நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல வாசிக்கும் போது ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். அப்போ 2 பேர் சேர்ந்து தேவ ஆலயத்துக்குள்ள நிக்கிறாங்க. ஆண்டவர் வர்றாரு, இவனை ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை, இவனை ஆண்டவர் பார்க்கவும் இல்லை. இப்போ மோசையின் இடத்துல ஆண்டவர் எப்படி பேசுறாரு அப்படின்னா, ஒரு நண்பன் பேசுகிறது போல, சிநேகிதன் பேசுகிறது போல அப்படியே முகமுகமா ஆண்டவர் பேசுறாரு. அப்படி பேசி முடிச்ச உடனே ஆண்டவர் போயிட்டாரு. இப்போ யாரு போயிட்டா அப்படின்னு சொன்னா மோசையும் போயிட்டான். ஆனா வேதம் அந்த இடத்துல ஜோஷுவாவை அறிமுகப்படுத்தும் போது ஃபர்ஸ்ட் என்ன அறிமுகப்படுத்துது அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் மோசையினுடைய பணிவிடைக்காரன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன அவனுக்கு என்ன பேர்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன? அவனுடைய ஆரம்பம் என்ன? அவனுடைய துவக்கம் என்ன? வெறும் பணிவிடைக்காரன் அப்படின்னு துவங்கல, மோசையினுடைய பணிவிடைக்காரன். நீங்க இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும், நல்ல அதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அந்த பைபிள் அந்த வசனத்தை, இந்த 2 வசனத்தையும் நீங்க அண்டர்லைன் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த வசனத்தை வாசிச்சீங்கல்ல அப்படின்னா, நீங்க யாத்திராகமம் 33:11க்கு பக்கத்துல எந்த வசனத்தை எழுதி வைக்கணும் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எழுதி வைக்கணும். அந்த வசனத்துல ஆரம்பிக்குது, இந்த வசனத்துல முடியுது பாருங்க. இப்ப வாசிங்க. நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும், கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். யாருடைய ஊழியக்காரன்? அங்க எங்க எப்படி ஆரம்பிச்சிருச்சு? மோசையினுடைய ஊழியக்காரனிலே ஆரம்பித்த அந்த சரித்திரம் இப்ப எங்க முடியுது அப்படின்னா,
கர்த்தரின் ஊழியக்காரன் என்கிற அந்த சரித்திரத்தில் முடியுது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து உங்களை எட்டாத உயரத்திற்கு கொண்டு வரணும்னா, கர்த்தர் சில தள்ளப்பட்ட, எடுக்கப்பட்ட, சில முடிந்து போன சில இடத்துல ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கணும்னா, நான் நம்புறேன் முதல்ல நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் பணிவிடையிலே ஆரம்பிக்கணும். வாலிப தம்பிக்கு, தங்கச்சிக்கு நான் நம்புறேன், உனக்கு முன்பாக இருந்த நிறைய பரிசுத்தவான்களுடைய காலம் கடந்தது. நிறைய பேர் முடிச்சுட்டு அவங்களுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு நிறைய பேர் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போனார்கள். அடுத்த எழுப்புதல் வீரர்கள் இங்கே இருக்கிறார்கள். அடுத்த எழுப்புதல் வீரன் நீதான். அடுத்த சமுதாயத்தில் பெரிய ஆட்களாய் கர்த்தர் உங்களை தான் கர்த்தர் அங்கீகரிக்க போறாரு. நீங்கள் மற்றவர்கள் விட்டு போன, மற்றவர்கள் செய்ய மறந்த, மற்றவர்கள் இருந்த அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்க நிறைய பேரை கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைக்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. மோசேயினுடைய ஸ்தானம் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கிடைக்க போகிறது. சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்கள். கர்த்தர் மோசேயை போன்ற அந்த இடத்திலே இருந்த பரிசுத்தவான்களுடைய இடத்தை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. இந்த ஜெபத்திலே ஜோஷுவாவினுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறதற்கு கர்த்தர் இந்த சபைக்குள்ளே உலாவுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற இடத்திலே உலாவுகிறார். நீ சாதாரணமானவர் அல்ல, நீ சாதாரணமானவள் அல்ல. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த உலகத்திலே யாரும் நெருங்க முடியாத, யாரும் அமர முடியாத, யாருமே செய்ய முடியாத அந்த காரியத்தை செய்த பல மனிதர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்க தலை மேல வச்சிருக்கிறாரு. அந்த மகிமை உங்க தலை மேல வச்சிருக்கிறாரு. நீங்கள் அந்த ஸ்தானத்திலே இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஜோஷுவாவை போல உங்க மனசு சொல்லலாம், இல்ல பாஸ்டர், அவர் அளவுக்கு எனக்கு பரிசுத்தம் இல்லை, அவர் அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை, அவர் அளவுக்கு எனக்கு பாட தெரியாது, அவங்க அளவிற்கு எனக்கு வேலை செய்ய தெரியாது, அவங்க அளவிற்கு எனக்கு பிசினஸ் ஒரு நாலேஜும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மட்டும் உங்க கரத்தை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சில மோசேக்கள் கடந்து போய்விட்டார்கள். அந்த மோசையினுடைய ஸ்தானத்திலே ஜோஷுவா அபிஷேகத்தை பெறுவதற்கு ஒன்றுமில்லாத உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று ஆமோதிக்கிறவர்கள், ஜெபம் செய்கிறவர்கள், அந்த அபிஷேகம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே வந்து உங்கள் மேல் அமருவதாக. வாலிப தம்பிகள், தங்கச்சிகள் கரங்களை தட்டி எஸ் எஸ் எஸ். அந்த மோசேயினுடைய ஸ்தானம், அந்த மோசேயினுடைய ஸ்தானம், தகப்பன் தாய்மார் ஜெபியுங்கள். உங்க பிள்ளைகளுக்கு அந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் அந்த ஸ்தானத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக போன நிறைய பேருடைய வெற்றியை கர்த்தர் இனி அவருடைய வருகை வரைக்கும் செய்வதற்கு ஆண்டவர் நம்மை நம்ப போகிறார். இது சாதாரணமான வார்த்தை அல்ல, இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த மகிமையை கர்த்தர் இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். இங்கே இருக்கிற வாலிபர்கள் மத்தியில் கர்த்தர் ஆரம்பிக்க போகிறார். அந்த எழுப்புதல் அக்னியை கர்த்தர் உங்களுக்குள்ள போட போறார். அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள போட போறாரு. அந்த ஆசையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போறாரு. அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்க போறாரு. அந்த ஸ்தானம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்தானங்கள் உங்களுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. விரும்புகிறவர்களுக்கு, ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதை செய்கிறவர், அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் இந்த மோசேயினுடைய சகல ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அப்போ இந்த மோசேயினுடைய ஸ்தானத்தை ஜோஷுவாவுக்கு ஆண்டவர் தருவதற்கு அவனுக்கு இருந்த முதல் குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பணிவிடை செய்கிறவனாயிருந்தான். என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆவி வேணும். கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கு பணிவிடை செய்கிற கிருபையை கர்த்தர் தாரு. வாலிப தம்பிங்க, தங்கச்சிங்க கேளுங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை எப்போ ஆசீர்வதிப்பார் தெரியுமா? நீங்க வீடு கூட்டும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க துணி துவைக்கும் போது உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த தமிழ்நாட்டிலே ஒரு வல்லமையான ஊழியக்காரர் வந்து, நீங்க எப்படி இந்த அபிஷேகத்தை வாங்குனீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இந்த மகிமையை கொடுத்தாருன்னு சொல்லும்போது அவர் சொன்னாராமா, நான் துணி துவைக்கும் போது கர்த்தர் கொடுத்தாராமா. அவர் துணி துவைச்சிட்டு இருக்கும்போது கொண்டு போய் அந்த துணியை அப்படியே குவிச்சு போடுவாங்களாமா. அந்த துணியை எடுத்து ஒன்னொன்னா பிழிஞ்சு அந்த கல்லு மேல அடிக்கும் போது கேட்பாராமா, எலியாவின் தேவன் எங்கேன்னு கேட்பாராமா. எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கே? பிளந்துச்சுல்ல. நான் இந்த மாதிரி வசனத்தை பேசும்போது அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஊழியக்காரரை கர்த்தர் அவர் வைத்திருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க யாரா மாறணும்னா, பணிவிடை செய்கிறவராய் மாறணும்.
முதல்ல வந்து வேதத்தின்படி ஜோஷுவா வந்து முதல்ல யாருக்கு ஊழியக்காரனா இருந்தான் அப்படின்னு சொன்னா, முதல்ல மோசேக்கு ஊழியக்காரனாய் இருந்தான். அதற்கு பிறகு கர்த்தர் அவனை ஊழியக்காரனாய் மாற்றினார். இந்த பலிபீடத்தில் இருக்கிற பென்ஸ் வந்து, நான் வந்து முதல்ல யாருக்கு ஊழியக்காரனா இருந்தேன்னா என்னுடைய பாஸ்டுக்கு தான் நான் ஊழியக்காரனா இருந்தேன். இதை யார் வேணாலும் எனக்கு தப்பா பேசலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்னுடைய பாஸ்டுடைய காலை அமுத்தி விட்டு, என்னுடைய பாஸ்டுக்கு துணி துவைச்சு போட்டு, என்னுடைய பாஸ்டுக்கு ஆகாரம் கொடுத்து, என்னுடைய பாஸ்டுடைய தேவைகளை சந்திக்கிறதை நான் வந்து அதற்காக எனக்கு அது கிடைக்கும்ன்றதுக்காக அல்ல, அவர்களுக்கு ஊழியம் செய்வதை, அவர்களுக்கு பணி செய்வதை ரொம்ப பாக்கியமா நினைச்சேன். எனக்கு படிப்பில்லை, பின்னணி இல்லை, குடும்ப சூழ்நிலை இல்லை, ஊழியத்திற்கு வருவதற்கு அழைக்கப்படவில்லை, அதற்குன்னு தனி வாக்கு தத்தமோ இல்லை, ஊழியத்திற்கு வரக்கூடிய என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாருமே அந்த சூழ்நிலை இல்லை. ஆனால் இப்படி இருந்தும் இன்றைக்கு ஊழியக்காரனாய், கர்த்தருக்கு ஊழியக்காரனாய் நிற்கிறதற்கு ஒரு காரணம் என்னவென்றால், ஒரு நாள் ஊழியக்காரனுக்கு நான் ஊழியக்காரனாய் இருந்தேன். இன்றைக்கு கர்த்தர் என்னை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாய் மாற்றி இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிள்ளைகளை எந்த வேலையும் செய்ய அனுப்புறதில்லை, திருச்சபைக்கு அனுப்புறதில்லை, உதவி செய்கிறதுக்கு அனுப்புறது. நான் சொல்றேன், நீங்க ரொம்ப பாதிக்கப்படுவீங்க, அப்புறம் நீங்க கஷ்டப்படுவீங்க, அது நல்லா இருக்காது. உங்களுடைய பிள்ளைகளை வந்து பெரியவங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு சொல்லுங்க. தண்ணி எடுத்து கொடுப்பா, அவங்கள கவனிப்பா, அவங்களுக்கு அந்த தாத்தாவை பாரு, அவங்கள பிடிச்சி தூக்கி விடுப்பா, அவங்களுக்கு அதை கொடுப்பா. இந்த வார்த்தையை ஒவ்வொரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லணும். நான் சொல்றேன், திருச்சபையிலே வேலை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு தகப்பனார் வந்து ஒரு பிள்ளைய அது கன்வென்ஷன் டைமும் இந்த வேலையை பசங்கள்கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்றதுக்காக அவங்களுடைய தகப்பனார் வந்து, டேய் நீ சர்ச்சுக்கு போனேன்னா உனக்கு நிறைய வேலை வாங்குவாங்க, நீ அங்கே நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கும், அவங்க சொன்னா நீ செய்யாமல் இருக்க முடியாது, அதுக்கப்புறம் கொயரில் போய் நின்னா நீ வேலைக்கு மட்டும் வரமாட்ட, கொயரில் போய் நிற்கிறேன்னு சொல்லுவாங்க, அதனால நீ ஊருக்கு போறேன்னு ஊருக்கு கிளம்பி போன்னு சொல்லி அவனை ஊருக்கு அனுப்பி வச்ச அந்த பிள்ளை இன்னைக்கு வரைக்கும் சிக்கா இருக்கிறதுனுடைய லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளை சிக்கா இருக்குது. உண்மையிலே என்னுடைய கண்களால் பார்த்ததை நான் சொல்றேன். இன்னைக்கு வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியம் செய்ய, நீ டைரக்டா நீ போய் கொயர்ல நின்றுப்பா, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நீ போனா உன பெண்டை எடுத்துருவாங்க, நீ தான் பாய் போடணும், நீ தான் போடணும் அப்படின்னு சொல்லி நாம் செய்யாவிட்டால் கர்த்தர் யாரை கொண்டாகிலும், சத்தமா சொல்லுங்க. இப்ப நீங்க சேர் போடல சிஸ்டர், நீங்க சேர் போடல பிரதர், ஆனா நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. சேர் போடுறதுக்குன்னு கர்த்தர் ஒருத்தர் எழுப்பினாரா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும் நம்ம செய்யலைன்னா, நம்ம கூப்பிடாவிட்டால் இந்த கல்கள் கூப்பிடும். நம்புறீங்களா இல்லையா? அவர் செய்ய நினைச்சதை கண்டிப்பாக தடை செய்ய ஒருவராலுமே முடியாது. யாரால முடியும்னு நினைக்கிறீங்க? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது சொல்லுங்க, ஒன்றும் தடைபடாது, சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என்ன செய்கிறவனா மாறணும்னா, நான் பணிவிடை செய்கிறவனாய் நான் மாற வேண்டும். செவ்வாய்க்கிழமை அன்று திருச்சபையில் இந்த 91 days ப்ரேயர் நடந்து முடியும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு வாலிப தம்பி வந்த உடனே எங்கேருந்து வந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லலை. என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? பிரதர், நான் ஊழியத்திற்காக நான் இறங்க போகிறேன், நான் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் உடனே ரொம்ப சந்தோஷம், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், இந்த கேமரா எப்போ வாங்கினீங்கன்னு கேட்டேன். அவன் எடுத்த முதல் வார்த்தை கேமரா எப்போ வாங்கினீங்கன்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், நீ ஊழியத்துக்கு அப்படியா கேட்டேன். ஆமாம் ஊழியத்துக்கு. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு நான் உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ப்ரேயர் முடிச்சுட்டு போய் என்னப்பா என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன், நான் ஊழியத்துக்கு இறங்க போகிறேன், பெருசாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி உங்களை பார்த்தேன், உங்களை வீடியோவில் தான் பார்த்துருக்குறேன், இந்த கேமரா நீங்கள் எப்போ வாங்குனீங்க, எவ்வளோக்கு வாங்குனீங்கன்னு கேட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டேன். இல்லை கேமராவோட ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எதோட? அவருக்கு கேமராவோட ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அந்த கேமராவை வாங்குறது அல்ல, அது பெருசல்ல, ஆனா இதோட ஸ்டார்ட் பண்ணணும், இதோட ஸ்டார்ட் பண்ணதான் நான் ஊழியம் செய்ய முடியும். ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், எனக்கு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம், பாட்டு பாட தெரிஞ்சதுக்கு அப்புறம், எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம், இதுக்கு அப்புறம் நான் போய் நிற்பேன், அதுக்கப்புறம் வசதி வந்ததுக்கு அப்புறம், ஒரு இடம் வாங்கினதுக்கு அப்புறம், அப்படியெல்லாம் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய
7 கண்களும் செருபாபேலுடைய கையில் இருக்கிற பயத்தோடு இருக்கிற தூக்கு நூல், எல்லாரும் ஏளனமாய் பார்க்கிற தூக்கு நூல், அந்த தூக்கு நூலை கவனமாய் பார்க்கிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவனான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அம்மாங்க எல்லாரும் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்கன்னா, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு ஒரு கிருபை தாருங்க ஆண்டவரே, நான் பணிவிடை செய்கிறவளா என்னை ஆசீர்வதிங்க. ஆமேன். ஒரு வயதான தாயார் தகப்பனா 2 பேர் தான் இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. அவங்கள போய் ஒரு நாள் சரி நிறைய வயசானவங்களை மீட் பண்ண போகும்போது அந்த மாதிரி மீட் பண்ணுறதுக்காக போனால் அந்த ஐயா சேரில் உட்காந்துட்டு அவங்க மனைவியை பார்த்து, அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 75-75 பக்கத்தில் ஆச்சு. ஏய் தண்ணி எடுத்துட்டு வா, சுடுதண்ணி எடுத்துட்டு வா, சரி பால் டீ எடுத்துட்டு வா, அந்த பிஸ்கட் வச்சிருந்தல எங்கே வச்ச எடுத்துட்டு வா, அந்த பழத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த அம்மா வந்து துரத்திட்டே இருக்கிறார். அவங்களும் ஒன்றொன்னா போய் எடுத்துகிட்டே வரும்போது ஒவ்வொரு டைம் நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மா நீங்கள் போக வேண்டாம், நாங்கள் போகிறோம், எங்களுக்கு இப்போ தேவைப்படாது, நாங்கள் குடிச்சிட்டு தான் வந்தோம், நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் இந்த இடத்துல உட்காருங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நான் கல்யாணம் ஆகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ண ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே இந்த வீட்டில் நான் மனைவியாக இருக்கிறது, அடுத்தது இந்த வீட்டில் பணிவிடை செய்வதற்கு, என்னுடைய கணவனார் மரிக்கிற வரைக்கும் அவருக்கு பணிவிடை செய்வதற்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கு பெலன் தாரோன்னு ஜெபம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். எனக்கு இப்போ 75 வயசு, சுகர் இல்லை, பிபி இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, உடம்புல எந்த பலவீனமும் இல்லை. கர்த்தர் என்ன சுகமாக வச்சிருக்கிறாரு. என் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற அளவு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னா, ஆனால் ஆப்போசிட்டில் உட்கார்ந்தவருக்கு எல்லாமே இருக்குது. எனக்கு உண்மையிலே எல்லாமே ஒரு டப்பாக்குள்ள அவ்வளோ மாத்திரையை போட்டு தான் வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வரும், சுறுசுறுப்பாக ஓடுறவங்களுக்கு தான் சில நேரத்தில் நோயே இல்லாமல் இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு பேப்பர் எடுத்து போடுறதில்ல தெரியுமா, ஒரு பேப்பர் எடுத்து போறதில்ல, ஒரு டீ குடிச்ச டம்ளரை கொண்டு போய் வைக்கிறது இல்லை, ஒரு சாப்பிட்ற தட்டை கழுவுறது இல்லைங்க, அவங்க போட்ட துணியை துவைக்கிறது இல்லைங்க. நிறைய பேர் ஏதோ வசதிகள் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்து வேலைக்காரிகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க, அந்த நேரத்தில் நீங்கள் வேற வேலை செய்யலாம், அந்த இடத்துல உங்களுக்கு பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு ஸ்தானத்தை உயர்த்திட்டார். ஆனால் அம்மாவை வருத்தப்படுத்தி அப்பாவை வருத்தப்படுத்தி ஃபோன் நோண்டுறதுக்கு மட்டும், எப்போ ஃபோனுக்கு கவர் 24 நாள் இருக்குன்னா 24 கவர் கூட மாற்றுவாங்க நிறைய பேர். ஆனால் ஒரு வேலை ரொம்ப தப்பு. அதுவும் வாலிப தங்கச்சிங்க வந்து உங்களுடைய என்னதான் திருமணம் பண்ணிட்டு போனாலும் உங்களுடைய வீட்டிலே என்ன இந்த உலகத்தில் இருக்கிறவங்க வந்து ஆணும் பெண்ணும் சரிசமம், வா டீ கடைக்கு போயிடலாம், காலையில் டீ போட முடியாதுன்னா நிறைய பேர் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கிறாங்க. என்னன்னா காலையில் அந்த அம்மா வந்து பார்சல் டீ ஆர்டர் பண்ணுமாம், பெட் காப்பியே பார்சலாம், எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும். அதனால ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சமையல் பண்ணி கொடுத்து சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்க. கடையில் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப சில நேரத்தில் ரெகுலராக கடையிலலாம் சாப்பிட்றது ரொம்ப டேஞ்சராக இருக்கும், சிலருடைய உடம்பு ஒத்துக்காது. அதனால் இதெல்லாம் எப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த பணிவிடை. இன்றைக்கு இந்த ஆராதனையில் தயவு செய்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் எல்லாருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பணிவிடை செய்கிறதற்கு என்னை பெலனா வச்சுக்குங்க. ஆமேனே நிறைய பேருக்கு வர மாட்டேங்குது. ஆமேன். தெரியும், இன்னைக்கு சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா மாட்டிடுவோம், தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது யார் முகம் சொல்லிக்காமல் தண்ணி எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்ப்போம். ஆமேன். நேற்றுக்கு வீட்டில் இருந்து தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து இப்போ வீடு வந்து மேலே, கீழே தண்ணி, கிச்சன் வந்து கீழே, தண்ணி எடுக்கணும்னா கிச்சனுக்கு போய் தான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ என்னுடைய மகன் ஒருத்தனை கூப்பிட்டு, எப்பா கீழே கொஞ்சம் தண்ணி இருக்குது, கொஞ்சம் குடிக்கணும், எடுத்துகிட்டு வா அப்படின்னா, அவன் அடுத்த வாரம் எடுத்துகிட்டு வந்துட்டான். அடுத்த வார்த்தை என்ன கேட்டான் அப்படின்னு சொன்னால், கீழையா கீழேன்னு தெரியும், கீழே தான் போகணும், ஆனால் கீழே தான் போகணுமா, இந்நேரத்துக்கு கீழையா? ஆமாப்பா கீழே தான்ப்பா இருக்குது, நீ போய் எடுத்துட்டு வாப்பா. ஏன் அப்படின்னா நம்மளால நிறைய பேரால் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த மனசு இல்லை, கீழே போகிறதுக்கு கால் வலி இல்லாமல் இல்லை, கீழே போகிறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் அந்த பணிவிடை செய்வதற்கு என்ன இல்லைன்னா மனசு ஒப்பல. நான் எதுக்கு போகணும், அவன் இருக்கல அவனை அனுப்ப வேண்டியதானே, இவன் இருக்கல இவனை அனுப்ப வேண்டியதானே, அக்கா தங்கச்சியை எசலி போடுறது, தங்கச்சியை அக்காவை, இல்லவே இல்லை. நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். எப்போ தெரியுமா, பணிவிடை செய்யணுன்ற மனசு மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சுகமாக இருப்பீர்கள்.
இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பேர் அன்னை தெரசாவை வந்து ஒரு பெரிய ஒரு மகானியாய் அவர்களை எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். காரணம் வேற ஒண்ணுமே இல்லை. உலகத்திலே இருந்த அத்தனை நாட்களும் அந்த அன்னை தெரசால் வந்து ஜாதி மதம் வேறுபாடு எதையுமே பார்க்காம எந்தெந்த இடத்துல எல்லாம் அனாதை குழந்தைகள் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்ததுனால இன்னைக்கும் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பணக்காரனுடைய வீட்டில் போய் எங்கள் பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, ஏதாவது ஒன்று கொடுன்னு சொன்ன உடனே அந்த பணக்காரன் இவங்களை பார்த்துட்டு கையில் அப்படியே துப்புன உடனே அதை தொடச்சி போட்டுட்டு இது எனக்கு கொடுத்துட்டப்பா, என் பிள்ளைங்க பசியாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னோன்னா அந்த மனுஷனுடைய மனசு மாறி போய் தன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற பாதி வருமானத்தை அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது இன்னைக்கு நம்மெல்லாம் இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் இந்த சர்ச்சில் வந்து வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய வேலைகளை அவர் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க உங்களுக்கு தான் இன்னைக்கு ஸ்பெஷல் செய்தி. நீ தயவு செய்து இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை, நீ நல்லா இருப்ப, சுகமா இருப்ப, நீ ஓடி ஓடி வேலை செய். கர்த்தர் உன்னை அங்கீகரிப்பார், கர்த்தர் உன்னை நல்லா வைப்பார். உன்னுடைய நீ என்னென்ன கேட்குறியோ எல்லா பிளஸ்ஸிங்ஸும் உன் தலை மேலே அப்படியே இருக்கும். உங்க அம்மா உன்னை மனசார ஆசீர்வதிக்கட்டும், உங்க அப்பா உன்னை மனசார ஆசீர்வதிக்கட்டும், பெரியவங்க எல்லாரும் உன்னை மனசார ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை எல்லாரும் மேலே உயர்த்தி, எனக்கு ஒரு பணிவிடையின் ஆவியை தாங்க ஆண்டவர். கணவன்மார் கூட ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு ஒரு பணிவிடையின் ஆவியை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு பணிவிடை ஆவியை தாரும் ஆண்டவரே. ஆமேன். கவனிங்க, கோயம்புத்தூர்ல ரெவரண்ட் பைபிள் ராஜேந்திரன் கேள்விப்பட்டிருக்கோம், கை தூங்க பார்க்கலாம். ரெவரண்ட் பைபிள் ராஜேந்திரன் இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அப்படின்னா அவ்வளோ பைபிள் ராஜேந்திரன் அப்படின்னா பைபிளை கரைச்சி குடிச்சா அந்த மாதிரி. சிஎஸ்ஐ ரெவரண்ட் தான், ஆனால் சிஎஸ்ஐ ரெவரண்டாக இருந்துட்டு அவ்வளோ பெரிய ரொம்ப நல்ல நாலேஜ். ஆனால் அவருடைய மனைவி வந்து அவர் இறந்து போனார். அவருடைய அடக்கத்துக்கு வந்து அவருடைய பிள்ளைகள், அவருடைய மனைவி வந்து அழுக என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது பெட் காஃபி வந்து அவரே போட்டுட்டு அவங்க மனைவிக்கு கொண்டு போய் கொடுப்பாராம் டெய்லி. நிறைய ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா, அவங்க முகமெல்லாம் நிறைய பேருக்கு சுண்டி போகுது. நீங்க பாட்டுக்கு எதையாவது ஒன்று சொல்லி விட்டுறாதீங்க, அப்புறம் நாளைக்கு போய் நம்மளை இந்த அம்மா எதிர்பார்த்துற போது நமக்கெல்லாம் அந்த பெட் காஃபி எல்லாம். நான் கிச்சனுக்கு போய் பெட் காஃபி போட்டு என் மனைவிக்கு கொடுக்கறதா? சார் பாஸ்டர் என்ன சொல்றீங்க? இல்ல, அன்பு ஐக்கியம் அப்படின்றது வந்து அதுக்காக நீங்க உங்க மனைவிக்கு பெட் காஃபி கொடுக்குறீங்களான்னு கூட கேட்டுறாதீங்க. எனக்கு அந்த சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பா நான் செய்யலாம், தவறல்ல. அவர்களுக்கு தேவைப்படும் போது நான் கண்டிப்பா செய்யலாம். ஒரு நாள் அவங்க பலவீனமா இருக்காங்க, கஷ்டமா இருக்காங்க, கால் வலிக்குது, இந்த மாதிரி ஒரு காஃபி எனக்கு குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னா ஓகே உட்காரு, நான் போட்டு வந்துடுறேன், தவறல்ல. அந்த வேற்றுமையாய் நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பார்த்ததில்ல, அவங்கள என்ன பார்த்த மாதிரி தெரியல. அவங்க மனைவி, நான் கணவன். தேவையா உனக்கு ஏதாவது தேவை இருக்கா? சரி முடியல அப்படின்னா நீ பண்ணிருப்பா, நீ அப்படி சோம்பேறியா இருக்க வேண்டாம், இல்லை என்ன பார்த்து நீ அப்படி சோம்பேறியா இருக்க, நீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம், தேவைப்படுமானால். அதனால ஆண்கள் வந்து அப்படி அவர் அவ்வளோ சாட்சி. தன்னுடைய பை 2 பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாக்லேட்ஸ் வச்சிருப்பாரு. பார்க்குற எல்லாருக்கும் அவர் சாக்லேட் கொடுத்துருவார். இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள அவர் நித்திரை அடைந்தார். இன்றைக்கும் அவரை குறித்து பேசுகிறோம். நான் நம்புகிறேன் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், அவரே சொல்லும்போது என்ன, நீங்கள் வாசிங்க, நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 22வது அதிகாரம் 27வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 27. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். இன்னொரு விஷயம், எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். பந்தி இருக்கிறவனோ அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஜனங்களை சீடரை பார்த்து கேட்கிறாரு, யாருப்பா பெரிய ஆளு? பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ? அவங்க உடனே சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே, பந்தி இருக்கிறவன் தான் பெரிய ஆளு. பந்தி இருக்கிறவன் பெரிய ஆளா இருந்தாலும் நான் உங்கள் நடுவிலே. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை எல்லாருக்குள்ளேயும் தரட்டும்.
அந்த பலத்தை எல்லாருக்குள்ளேயும் தரட்டும். வயதான தகப்பன்மார், தாயார், எத்தனை பேர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீங்களோ உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தி கொள்ளுங்கள். ஒன்று மட்டும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் வேலையை நான் செய்வதற்கும், என் பிள்ளைகளுக்கு நான் உதவியாக இருப்பதற்கும், என் கணவன் மனைவிக்கு நான் உதவியாக இருப்பதற்கும், சொல்லுங்க என் பேர பிள்ளைகளை நான் கவனிப்பதற்கும். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பணிவிடையின் ஆவியை. கேட்கலையே சத்தமா சொல்லுங்க, அந்த அந்த அபிஷேகத்தை என் தலை மேல வைங்க ஆண்டுங்க. அந்த அபிஷேகத்தை என் மேல வைங்க ஆண்டுங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். மகன், நீ குனிய குனிய கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. நீ மறைவிடத்தில் செய்ய செய்ய கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. நீ பாத்ரூம் கழுவுறத கர்த்தர் பார்க்கிறாரு. நீ கால் அமுத்தி விடுறத கர்த்தர் பார்க்கிறாரு. நீ தள்ளப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறாரு. 100 பேர் இருக்கிற நடுவில் மொத்த பேர் உன் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு வேலையை கொடுத்துட்டு அவங்க ஜென்ரலா டிப்டாப்பா வந்துட்டு போகலாம். நீ கஷ்டப்படுவது போல உனக்கு தோணலாம். ஆனால் அந்த இடத்துல இது கர்த்தருக்காக நான் செய்கிற பெரிய ஊழியம், சாகிற வரைக்கும் இந்த பாக்கியத்தை தாங்க ஆண்டவரேன்னு மட்டும் கேளு. உன்னுடைய ஆரம்பம் நீ மோசைக்கு ஊழியக்காரன், ஆனால் உன்னுடைய முடிவு நீ கர்த்தருக்கு ஊழியக்காரன் என்று எழுதப்படும். கர்த்தருக்கு ஊழியக்காரன் என்று எழுதப்படும். ஆரம்பத்தை காட்டிலும் முடிவிலே சந்தோஷப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அசிஸ்டண்டா அடையாளம் காண்கிற நிறைய பேர் நீர் தலைவர்களாய் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. இன்றைக்கு சாதாரணமான வேலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தலைமைத்துவத்திலே வரப்போகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்களுக்கு சுக வாழ்வை கர்த்தர் தரப்போகிறார். காலையில் நீங்கள் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மரணம் வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே 120 வயதிலே அவனுடைய பலன் குறையவில்லை, அவனுடைய கண்கள் இருளையவில்லை. அந்த அபிஷேகத்தை, இந்த சத்தத்தை கேட்கிற அநேகருக்கு ஆமென். ஜோஷுவா, காலேப் தன்னுடைய 85வது வயதிலே 40 வயதிலே இருந்த அந்த பலன் அவனுக்கு இருந்தது போல கர்த்தர் பலப்படுத்த போறார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாருக்கும் உதவி செய்யணும் மகளே, எல்லாருக்கும் உதவி செய்யணும். இன்னையிலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வரணும். பாஸ்டர் சொல்ற வார்த்தையை, கர்த்தர் வார்த்தையை கேட்டுட்டு விட்டுறாதப்பா. தயவு செய்து இன்னைக்கு ஒரு முயற்சி எடு. உன்னை நீ கிளீன் பண்ணு, நீ ஏதாவது ஒன்று செய். ஆண்டவர் கிருபையாய் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு நிற்கிறேன்ப்பா, உண்மையிலே நிற்கிறேன்ப்பா. நான் பேருமையா பேசலப்பா. என்னுடைய தகப்பனாருக்கு, தாயாருக்கு நான் செஞ்ச சேவை இன்னைக்கு எங்க அம்மா அப்பாட்ட போய் கேளுப்பா. கண்டிப்பா சொல்றேன், என்னால அவங்க ஒரு நாள் கூட துக்கப்படலப்பா. நானே போய் படிக்கிற நாட்களில் போய் செங்கல் சூளையில போய் ரொம்ப கஷ்டம்ப்பா. இன்னைக்கு செங்கல் சூளையில வேலை செய்யறது கஷ்டம் இல்லப்பா. ஆனா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி செங்கல் சூளையில வேலை செய்யறது கொடுமை, ரொம்ப கொடுமை. இந்த இடத்துல இருந்து இங்க இடம் இருக்கணும், இந்த இடத்துல கல்லை ஒருத்தர் குழிக்குள்ள நின்று மேக் பண்ணுவாங்க, அறுத்து அப்படியே ஒரு பலகையில வைப்பாங்க. நம்ம அந்த இடத்துல ஓடி கொண்டு போகணும். 2 பேரை விட்டுருப்பாங்க, இல்லைன்னா 3 பேரை கொண்டு இருப்பாங்க. அங்க ஒருத்தர் இந்த கல்லை அடிக்கிட்டே இருப்பாரு. அவர் கல்லு காலி ஆகிறதுக்குள்ள இந்த கல்லை கொண்டு போய் வைக்கணும். அந்த கல்லை கொண்டு போய் அவர் கையில கொடுத்து அவர் கீழே போடுவார் அந்த கட்டை. அதை எடுத்துட்டு இங்க ஒரு மணலை தூக்கி அதுல போட்டு அதுல வச்சு அவர் அடிக்கிறதுக்குள்ள எடுக்கணும். இவங்க 2 பேருமே என்னன்னா 4 o'clock இவங்க 2 வேலை முடிச்சு போயிடணும். அதுக்குள்ள இவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். 5000 4000 கல்லை அவங்க மேக் பண்ணணும். அவங்க 2 பேரும் இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்பீடா நிற்பாங்க. அவங்க அறுத்து வைக்கிறதுக்கு 1 நிமிஷம் லேட் ஆகி போயிட்டோம் அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த கட்டையை எடுத்து முதுகுலேயே அடிச்சிருவாங்க. ரொம்ப சின்ன வயசா இருக்கும். அந்த வெயில் அப்படியே அடிக்கும். இந்த சேர் அவங்க அடிக்கும், அந்த சேர் அடிக்கும், உடம்புல ஃபுல்லா சேரா இருக்கும். அந்த வெயில் அடிச்சு அதை பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த உள்ள முடி இருக்கு பாருங்க, முடியோட பிச்சுட்டு வரும். ஐயோ கொடுமைனா கொடுமை. எங்க அண்ணன் தான் அங்க அந்த கல்லை வரிச்சிட்டு இருப்பான். லேட்டா போனோம்னா அந்த கட்டை இருக்கு பாருங்களேன், அதை எடுத்து முதுகுலே அடிப்பான். அப்படியே அழுதுட்டே வரும். அவ்வளவு கெட்ட வார்த்தை, ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஆனா படிக்கிற நாளில் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்க தாய் தகப்பனுக்கு நான் கொண்டு போய் காசு கொடுக்கறதையோ, என்னை நல்லா வச்சிருக்கிறதையோ, நான் கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி உழைக்கிறேன்றத ஒரு நாள் கூட கஷ்டம்னு நான் நினைச்சதில்லை. சரி, ஓகே, ஆண்டவர் நமக்கு இந்த சூழ்நிலையை அனுமதிச்சிருக்கிறார், நம்ம பண்ணுவோமே. எத்தனையோ பேர் பண்றாங்களே. ஆனா இன்றைக்கு நான் நம்புகிறேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு நல்லவர் தெரியுமா. இந்த ஜபத்துல இளம் வயசுல எந்த தம்பி கஷ்டப்படுறியோ, எந்த தங்கச்சி கஷ்டப்படுறியோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ கண்டிப்பா நல்லா இருப்படா. ஒரு நாள் நீ நல்லா இருப்ப மகா, கண்டிப்பா ஒரு நாள் கண்டா இருப்ப. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார்.
இளம் வயதுல கர்த்தர் உன் நுகத்தை உன் தலை மேல வைக்கும் போது சந்தோஷப்பட்டு களிகூறு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. அதை கொடுக்க கொடுக்க ஆண்டவரை நன்றி சொல்லு. உன் எதிர்காலத்துல கர்த்தர் நீ நினையாததை வேண்டாததை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தர வல்லவர். ஆமென். உயர்த்தி ஹalleluya. சின்ன வயசுல வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணலைன்னா உங்களால் இந்த உலகத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணவே முடியாது, வெற்றியை வாழவே முடியாது. இல்லை சிலர் சொல்லுவாங்க நுணுக்கமாக செய்யணும்னாலும் ஹார்ட் ஒர்க்கு தேவை. சட்டை கலையாமல் இருக்க முடியாது, வேர்வை வராமல் இருக்க முடியாது, நாத்தம் அடிக்காமல் இருக்க முடியாது. எனக்கு நாத்தமே அடிக்கக்கூடாது, சட்டையே வேர்க்கக்கூடாது, இல்லை நான் எப்பவும் டிப்டாப்பாக தான் இருக்கணும், என்னுடைய சட்டை கலையக்கூடாது அப்படின்ற ஒரு நாள் வரும். அது ஒரு நாள் வரும், அது கர்த்தரே கொண்டு வருவார். சட்டை கலையணும், சில இடத்துல நாத்தம் அடிக்கும், சில இடத்துல வேர்வை கொட்டும். இது எதுவுமே இல்லாம எனக்கு அப்படியே வரணும் அப்படின்னா நம்ம டாடா பிர்லாவுக்கு தான் பிள்ளைங்களா இருக்கணும். இல்ல டாடா பிர்லாவுக்கு பிள்ளைகளா இருந்தா கூட சொல்லுங்க சும்மா இருக்க முடியும் நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அதுக்கு நம்ம அப்பாவே பரவாயில்ல. எவ்வளவு பெரிய டென்ஷன். அவர் பாட்டுக்கு செஞ்சு விட்டு போயிட்டாரு. அதை எவன் மெயின்டைன் பண்ணுவான்? அப்பா பெரிய யூனிட்டை ஆரம்பிச்சு அப்பா பெரிய வெற்றியை பண்ணி அதற்கு பிறகு பிள்ளைங்க அதை பிடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஐயோ, எப்படியும் அப்பாவோட ஒரு மடங்காவது என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பா போயிருப்பாரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஆட்டி தட்டிட்டு போயிருப்பாரு, புறான்னு போயிருப்பாரு. இப்போ பின்னாடி வர்ற புள்ள அவரை விட என்ன பண்ணணும், ரொம்ப வேகமாக ஓடணும். ஐயோ, நான் எல்லாம் சில நேரத்தில் நினைப்பேன், சாதிச்ச தகப்பனாருடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான், இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டார்கெட்டோட ஓடிட்டாங்க. அவங்க பின்னாடி போறவங்க ஒரு படி மேலே போகலன்னா உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? ஆமா, அவங்க அப்பா இருந்தது மாதிரி கேட்கல, அவங்க அப்பா நல்லா செஞ்சாரு, இவனும் எல்லாத்தையுமே அழிச்சு விட்டானுவான், இவனும் எல்லாத்தையுமே விட்டு போட்டானுவான், இவனும் சும்மா விட்டானுவான் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அது ஒரு அதை இது பண்ணாதீங்க, எனக்கு அப்படி கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. ஆமென். அதனால நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, டைமை வேஸ்ட் பண்ணாம. காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எத்தனை சாட்சியை வாசிச்சோம், நீங்க ஒவ்வொருத்தரும் சாட்சியா நிற்கணும். என்ன சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் கர்த்தர் என்னை மேன்மை படுத்தினார். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம். ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு அப்படி நிற்கும் போதே நான் சொல்றேன். நம்பர் 2, 2வது அதே யாத்திராகமம் 33வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள் அந்த கடைசி வரையை. ஜோஷுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன், சத்தமா எல்லாரும் சொல்லுங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். ஆமென். கூட்டம் முடிஞ்சா பாஸ்டர் முன்னாடி போவாரா, நீங்க முன்னாடி போவீங்களா? கேட்கல. பொதுவா என்ன நடக்குது? பொதுவா என்ன நடந்துட்டு இருக்குது? கூட்டம் முடிஞ்சது இல்லை, இனி வேலை யாருக்கு தான்? இதுக்கு முன்னாடியும் அவருக்கு தான் வேலை, இனியும் அவருக்கு தான் வேலை, அவ்வளவுதான். ஜபம் பண்ணி முடிச்ச உடனே ஜபம் பண்றவங்க போயிடுவாங்களா, இல்லை நம்ம போயிடுவோமா? ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசினார். வாலிபர்களை ஒரு இடத்துல போய் உட்கார வச்சா அந்த இடத்துல அவங்க உட்காரவே முடியாது, உட்கார மாட்டாங்க, ரொம்ப நேரம் உட்கார முடியாது. எப்படி ரொம்ப நேரம் தனியா இருக்க முடியும்? ஆனா இந்த இடத்துல மோசையோட இயேசு பேசிட்டு இருக்கும்போது, அவரோட யாராவது பேசிட்டு கூட நம்ம செல்போன் நோண்டிட்டு இருக்கலாம்னு நினைக்கல. ஆண்டவர் மோசையோட பேசி முடிச்சுட்டு ஜோஷுவாவும் மோசையும் போயாச்சு, ஆண்டவரும் போயாச்சு. ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை ஒரே ஒருத்த மட்டும் இருக்கிறான். வேதம் ஸ்டார்ட் பண்ணும் போதே வெறும் ஜோஷுவான்னு ஸ்டார்ட் பண்ணல, அந்த வாலிபன். யாரு அந்த வாலிபன்? வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கவனிச்சுங்க, அந்த வாலிபன். உங்களுக்கு இந்த வயசுல தான் நீங்க ஜெபத்துல உட்கார முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே மோசே ஐயாவோட பேசுனீங்கல்ல, ஆண்டவரே முகமுகமா பேசுனீங்களே, என் கூட என்னைக்கு ஆண்டவரே பேசுவீங்க, என் கூட என்னைக்கு ஆண்டவரே பேசுவீங்க. உங்களுக்கு முன்பாக லீடர்களை தலைவத்துவத்தை வைக்கும்போது அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை மாற்றணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காது இருந்ததுனால கர்த்தர் அவனை சகல இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும்
மேன்மைப்படுத்தினார். மேன்மைப்படுத்தினார். அவங்க வேணா அடுத்த வேலையை பார்க்க போட்டும் பிரதர், அவங்க பிஸியா இருக்கட்டும் பிரதர். ஆனா உங்களை உருவாக்குற ஸ்தலம் எங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாலிபனை உருவாக்குற இடம், ஒரு வாலிப தங்கச்சியை உருவாக்குற இடம், அது ஆசரிப்பு கூடாரம். நீ ஸ்பெண்ட் பண்ணாம, டைமை ஸ்பெண்ட் பண்ணாம, அஸ்திவாரத்தை போடாம கண்டிப்பாக வெற்றி அடையவே முடியாது. நம்பர் 3, மூன்றாவது என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்கள் நூனின் குமாரனாகிய ஜோஷுவாவும் எப்னோயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் புத்திரரின் சமஸ்த சபைக்கு நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தார், அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஜோஷுவாவின் இடத்துல இருந்த மிகப்பெரிய வெற்றி என்னன்னா, எல்லாரும் 12 பேர் போயிட்டாங்க. 12 பேர் எதிர்மறையா பேசுவாங்க, அவிசுவாசமா பேசுறாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் ஆண்டவரை விசுவாச குறைவாய் பேசுறது கூட ஜோஷுவாவுக்கு பிடிக்கல. வஸ்திரத்தை அப்படியே கிழிச்சிட்டு, என்னப்பா பேசுறீங்க, என்னப்பா பேசுறீங்க, நம்ம விசுவாசிக்கிற ஆண்டவர் இப்படியாப்பா, நம்ம நம்புற ஆண்டவர் இப்படியாப்பா. அவனுடைய வாயிலிருந்து ஆண்டவரை தூசிக்கவும் இல்லை, கர்த்தரை நெகட்டிவாகவும் பேசல, அவிசுவாசமான வார்த்தை வரவே இல்லை. கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தணும்னா, நம்பர் 1 நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன். நம்பர் 2 இரண்டாவது வாலிபன் என்கிற அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு. நம்பர் 3 மூன்றாவது, அவர்கள் பேசினது போல அல்ல, இவன் என்னை குறித்து நன்மையாய் பேசினான். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷலாய் கர்த்தர் மாற்றுவாராங்க. ஸோ 2024 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 55 நாளைக்குள்ளதான் இருக்குது. ஸோ ஒரு 56 நாள் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஆகுங்க. இந்த வருஷத்தை போல உங்களுடைய கதையை கழிக்க வேண்டாம். கொஞ்சம் யோசிங்க, திட்டம் போடுங்க. அதான் விஷன் மிஷன் ரெண்டுமே. உங்களுடைய விஷனையும் எழுதணும், உங்கள் மிஷனையும் எழுதணும். நான் நம்புறேன் உங்களை கர்த்தர் அங்கீகரிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். வார வாரம் நீங்கள் எழுதுகிற அந்த விஷனை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வாங்க, அதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. வருகிற வாரத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் உங்கள் விஷன் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு நானும் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றுவாராக. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எதை குறிச்சும் வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட சந்தேகம் வரவே வேண்டாம். இந்த சர்ச்சை 2வது சர்வீஸ் ஆரம்பிக்கும் போதே, ஸ்டார்ட் பண்ணும் போதே ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, எப்பா உனக்கு காற்று புயல் அடிச்சாலும், உன்னுடைய கப்பலுக்குள்ள தண்ணி வந்தாலும், அற்ப விசுவாசியே நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க, புயல் அடிக்கிறது, தண்ணி உள்ள வந்துச்சு. எப்பா தண்ணி உள்ள வந்தாலும் புயல் அடிச்சாலும் நான் உள்ளதானேப்பா இருக்கிறேன், நீ ஏன்பா பயப்படுற? இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் தான் சொல்றாரு, தண்ணி வந்தாலும் புயல் அடிச்சாலும் கப்பல் நிறைஞ்சாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டவர். இதற்கு முன்பாக எத்தனையோ புயல்களிலிருந்து உங்களை தப்புவித்தவர், எத்தனையோ பிரச்சனையிலிருந்து தூக்கி எடுத்தவர். உங்களை கைவிடவே மாட்டார். அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அந்நாளிலே கர்த்தர் ஜோஷுவாவை சகல இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் பயந்திருந்தார்கள். அவன் உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் பயந்திருந்தார்கள். ஆமேன். இந்த மாதம் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் அத்தனை பேருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும். இந்த மாதம் கர்த்தர் குறைந்தது ஒரு 5 இடங்களிலேயாவது உங்கள் பெயர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கைகளை உயர்த்தி சத்தமாய் 3 விசை சொல்லுவோம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Thank you Jesus. திருச்சபையிலே இருக்கிற ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீர் சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளும் எங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்க கிருபை தாங்குவதாக. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.